உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுங்க. யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும். தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. பெரியாரை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா, பெரியார் வந்து திருக்குறளை மலன்னு சொன்னார். பெரியார் வந்து பெண்கள் கர்ப்பப்பையெல்லாம் கட் பண்ணிடணும்னாரு. வளர்த்த மகளை கட்டிக்கிட்டாரு. சுதந்திர தினத்தை கருப்பு நாள்னாரு. இவ்வளவு விஷயத்தையும் சொன்னவர் தான் பெரியார். அப்போ அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு நம்ம கேட்கணும். அதையெல்லாம் அப்புறம் ஏற்றுக்கிறாங்கன்னு கேட்கணும். என்ன ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஜாதி. இப்படி பல முரண்பாடான விஷயங்களை பெரியார் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பற்றின கருத்தெல்லாம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. பெரியாரை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா கேடுகெட்ட ஒரு தலைவரை தன் கொள்கை தலைவனாக வச்சுக்கிட்டாச்சுன்னா அவரை பற்றி வந்து நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். அது நீ என்ன வேணால் கதை புனைஞ்சிக்கலாம். பெரியாரை போல் கலைஞரை திட்டியவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஜாதி இல்லைன்ற இவங்க தான் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்களே, இவங்க தான் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுகிறதே யாருன்னா திமுக காரன் தான் பேசுவான்.